வணக்கம். நம்ம இன்றைக்கி 7th தேர்ட் டேர்முடைய செகண்ட் யூனிட் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இன்னையோடு நான் உங்களுக்கு 7th இது கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நாளைக்கு நம்ம 8th ஸ்டாண்டர்டு தொடங்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த புதுமை விளக்கு முதல் லெசன் புதுமை விளக்கு. அந்த நுழையும் முன்னில் ஒரு 2 பாயிண்ட் இருக்குது, பார்த்துடலாம். உள்ள தூய்மையோடு நன்னெறியில் நடப்பதே சான்றோரின் இயல்பு. இதுவரை அப்படி கேட்டதில்லை, ஆனால் சில லைன்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. அதனால் ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணி விட்ருக்கோங்க. சரியா? இது வந்தால் இது அப்படின்னு சொல்லிட்டு தெரியக்கூடிய அளவுக்கு ஆப்ஷன்லேருந்து செலக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் எல்லா கொஸ்டினுடைய ஆன்சரும். உள்ள தூய்மையோடு நன்னெறியில் நடப்பது தான் என்னது? சான்றோரின் இயல்பு. உள்ள தூய்மையோடு நன்னெறியில் நடப்பது தான் சான்றோரின் இயல்பு. இறை வழிபாட்டில் சடங்குகளை விட எது முதன்மையானதுன்னா உள்ள தூய்மை. இறை வழிபாட்டில் சடங்குகளை விட எது முதன்மையானது? உள்ள தூய்மை தான் முதன்மையானது. ஸோ இதில் 2 பாடல்கள் நம்ம பார்க்க போகிறோம். முதல் உள்ளது பார்த்திங்க அப்படின்னா பொய்கை ஆழ்வாருடைய பாடல். வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக. வையம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா உலகம். வையம்னா என்ன? உலகம். உலகத்தை தகழி அப்படின்னு சொன்னால் அகல் விளக்கு. தகழி அப்படின்னா என்னது? அகல் விளக்கு. உலகத்தை அகல் விளக்காகவும் வார்க்கடலே நெய்யாக. வார்க்கடல் அப்படின்னா ஒலிக்கின்ற கடல். வார்க்கடல்னா என்ன? ஒலிக்கின்ற கடல். ஒலிக்கின்ற கடலை நெய்யாகவும் வெய்ய கதிரோன் விளக்காக. அதாவது வெய்ய கதிரோன் அப்படின்னா என்னது? வெய்யன்னா வெப்ப கதிர் வீசும். வெய்யன்னா என்ன? வெப்ப கதிர் வீசக்கூடிய அந்த கதிரவனை சுடராகவும் கொண்டவன் யாருன்னா செய்ய சுடர் ஆழியான். சுடர் ஆழியான் அப்படின்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். சுடர் ஆழியான்னா என்னது? ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் கொண்டவன் தான் திருமால். அந்த சிவந்து ஒளி வீசும் சக்கரத்தை உடைய அவனது திருவடிகளுக்கு அந்த அடிக்கே நான் சூட்டினேன் சொல் மாலை இடர் ஆழி நீங்குகவே என்று. என்னன்னா அந்த சிறந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடைய அவனுடைய திருவடிகள் யாரு? திருமாலுடைய திருவடிகளுக்கு என்னுடைய துன்ப கடல் நீங்க வேண்டி பாடலால் மாலை சூட்டினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? எதனால் துன்ப கடல் நீங்க வேண்டி எதனால் மாலை சூட்டினாங்களாம்? பாடலால். இது யாருடைய வரிகள்? பொய்கை ஆழ்வார். அப்போ வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக. லாஸ்ட் லைன் என்ன? இடர் ஆழி நீங்குகவே என்று. இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யாரு? பொய்கை ஆழ்வார். சரியா? இந்த பொய்கை ஆழ்வார் எங்கே பிறந்தாங்க அப்படின்னு சொன்னால் காஞ்சிபுரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவெட்கா. சரியா? காஞ்சிபுரத்திற்கு பக்கத்தில் இருக்க திருவெட்கா என்ற ஊரில் தான் பொய்கை ஆழ்வார் பிறந்திருந்தாங்க. பொய்கை ஆழ்வார் தான் 4000 திவ்ய பிரபந்தம் கேள்விப்பட்டிருக்காங்க. 4000 பாடல்களை கொண்டுள்ளது. அதில் முதல் திருவந்தாதி இந்த பொய்கை ஆழ்வாருடையது. சரியா? அப்போ 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதி யாருடையது? பொய்கை ஆழ்வார். சரி, அப்போ முதல் திருவந்தாதியினுடைய ஆசிரியர் யாரு? பொய்கை ஆழ்வார். இது ஒரு பாடல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியாம் நண்பு உருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான். இது யார் அப்படின்னா பூதத்தாழ்வார். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா லாஸ்ட் லைன்லேருந்து மீனிங் எடுக்கணும். ஞான தமிழ் புரிந்த நான் அப்படின்னா ஞான தமிழை பயின்ற நான். இங்கே என்னது? அன்பை தகழி. தகழின்னா நமக்கு தெரியும் அகல் விளக்கு. அன்பையே எப்படி படிச்சிருக்காங்களாம்? அகல் விளக்காகவும் ஆர்வமே நெய்யாக. ஆர்வத்தையே நெய்யாக கொண்டிருக்காங்க. இன்புருகு சிந்தை இடுதிரியா. இனிமையால் உருகக்கூடிய மனத்தையே அதை ஒரு திரியாகவும் வச்சிருக்கிறாங்க. நண்பு உருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன். ஞான ஒளியாகிய சுடர் விளக்கு நான் யாருக்கு ஏற்றினேன்? திருமாலுக்கு ஏற்றினேன் அப்படின்னு பாடினது யாரு அப்படின்னா பூதத்தாழ்வார். இந்த பூதத்தாழ்வார் எங்கே பிறந்திருந்தாங்க அப்படின்னா சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் தான் பிறந்தவங்க. மாமல்லபுரத்தில் தான் பிறந்தவங்க. இவங்க 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய 2ஆம் திருவந்தாதியை பாடியிருக்கிறாங்க. சரியா? அப்போ நம்ம இப்போ 2 பேரை பார்த்துருக்கோம். பொய்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வார் எங்கே பிறந்தாங்க? காஞ்சிபுரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவெக்கால பிறந்திருக்காங்க. இந்த பூதத்தாழ்வார் எங்கே பிறந்திருக்கிறாங்க? மாமல்லபுரத்தில். முதல் திருவந்தாதி யாரு? பொய்கை ஆழ்வார். 2ஆம் திருவந்தாதி யாரு? பூதத்தாழ்வார். ஓகேவா? ஸோ அப்போ பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொன்னது தான்.
வையம் உலகம், வெய்யென வெப்பக்கதிர் வீசும், சுடர் ஆழியான் அப்படின்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால், இடர் ஆழி அப்படின்னா துன்பக் கடல், இடர்னா துன்பம், ஆழினா கடல், இதுதானா. சொல் மாலை அப்படின்னா பாமாலை, தகழி அகல் விளக்கு. அங்கே எது அகல் விளக்காக இருந்துச்சு? பொய்கை ஆழ்வாரில் பொய்கை ஆழ்வாருடைய பாடல்களில் பூமி அகல் விளக்காக இருந்துச்சு. இங்கே பூதத்தாழ்வாரில் அன்பு அகல் விளக்காக இருக்குது. நாரணன் அப்படின்னா திருமால், ஞானம் அறிவு, சரிதானா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம தெரிந்து கொள்வோம் பார்க்கலாம். அந்தாதி நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, இது முதலாம் திருவந்தாதி, ரெண்டாவது என்னது இரண்டாம் திருவந்தாதின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்தாதினா என்னன்னா ஒரு பாடல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாடல் அதனுடைய இறுதி எழுத்தாக இருக்கலாம், அல்லது அசையாக இருக்கலாம், அல்லது ஒரு சொல்லாக இருக்கலாம். அந்த இது லாஸ்டில் என்ன அமைஞ்சிருக்கோ அது அடுத்து வரக்கூடிய பாடலினுடைய முதல் லைனில் முதல் வார்த்தையாக இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க, அந்தாதின்னு சொல்லுவோம். அந்தம்னா என்னது முடிவு, ஆதினா முதல். புரிஞ்சிச்சா? அது ஒரு இதனுடைய முடிவு, ஒரு பாடலின் முடிவு அடுத்த பாடலினுடைய தொடக்கமாக அமையும். இதுதான் என்னது அந்தாதி. அப்போ என்ன கேட்பாங்க அப்படின்னா, அந்தாதி எந்த வகையை சார்ந்தது, இலக்கியமா இல்லை காப்பியமா சிற்றிலக்கியமா இப்படிலாம் கேட்பாங்க. சரியா? ஸோ அந்தாதி என்னது சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது, அந்தாதி சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது. நெக்ஸ்ட்டு திருமாலை பற்றியுள்ள பாடல்கள் தான் நம்ம இப்போ இந்த 2 பாடல்களும் பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்த திருமாலை போற்றி பாடியவர்கள் தான் யார்? ஆழ்வார்கள். மொத்தம் 12 ஆழ்வார்கள் உண்டு. அந்த 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம். அப்போ எத்தனை ஆழ்வார்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தை பாடியிருக்காங்க? 12 ஆழ்வார்கள். இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர், இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின், நாதமுனி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாரு? நாதமுனி. இந்த 12 ஆழ்வார்கள்ல 3 பேரை என்ன சொல்லுவாங்கன்னா முதல் ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம்? இந்த பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். சரியா? பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இந்த 3 பேரையும் முதல் ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க. மொத்தம் 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் என்னது? நாதமுனி அவர்கள் தொகுத்த 4000 திவ்ய பிரபந்தம். நெக்ஸ்ட் புக் பேக்கில் உள்ளது பார்க்கலாம். இடர் ஆழி நீங்குகவே. இந்த தொடரில் இடர் என்ற சொல்லின் பொருள், இடர்னா என்ன? துன்பம். ஞான சுடர், இதை பிரித்தெழுதும் போது என்ன வரும்? ஞானம் கூட்டல் சுடர். இன்பு கூட்டல் உருகு, இன்புருகு. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. அன்பு என்னதாக இருந்தது? தகழி அகல் விளக்காக இருந்துச்சு. ஆர்வமே நெய்யாக இருந்துச்சு. இது யார் சொல்லியிருப்பா? பூதத்தாழ்வார். சரியா? பூதத்தாழ்வார். நெக்ஸ்ட்டு சிந்தை. சிந்தை என்னது? திரியாக இருந்தது. ஞானம் எப்படி இருந்தது? ஞானம் விளக்காக இருந்தது. சரியா? பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் அகல் விளக்காக எவற்றை உருவகப்படுத்துகின்றனர்? பொய்கை ஆழ்வார் எதை இது பண்ணியிருக்கிறாங்க? உலகத்தை. பூதத்தாழ்வார் என்ன சொல்லியிருக்கிறாங்க? அன்பை சொல்லியிருக்கிறாங்க. பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சுட்டுகிறார்? துன்ப கடல் நீங்க வேண்டி. பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சுட்டுகிறார்? துன்ப கடல் நீங்க வேண்டி. நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். அறம் என்னும் கதிர். சரியா? அறம் என்னும் கதிர். நம்ம இந்த பருவத்தில், அதாவது சிறு பருவத்தில் கல்வி மட்டும் இல்லாமல் நற்பண்புகளையும் வளர்த்து கொண்டால் மட்டும்தான் அது நம்முடைய வாழ்வு முழுமைக்கும் பயனளிக்கும். அப்போ கல்வி கூட எதை வளர்த்து கொள்ளணும்? நற்பண்புகளை வளர்த்து கொள்ளணும். அந்த பாடல் பார்க்கலாம். இன்சொல் விளை நிலனா ஈதலே வித்தாக வன் சொல் களைக்கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்குள் சிறு காலை செய். அதாவது இன்சொல் விளை நிலனா. இன்சொல்னா என்னது? இனிய சொல். விளைநிலனா விளைநிலமாக கொள்ள வேண்டும். எதை விளைநிலமாக கொள்ள வேண்டும்? இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். ஈதலே வித்தாக, அந்த விளைநிலத்தில் ஈகை என்னக்கூடிய அந்த விதையை நம்ம விதைக்கணும். சரியா? இனிய சொல்ல நம்ம விளைநிலமாக வச்சுருக்கணும். அதில் ஈகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குணத்தை விதையாக விதைக்கணும்னு சொல்கிறாங்க. வன் சொல் களைக்கட்டு. வன் சொல்னா என்னது? கலை, தேவையில்லாத சொற்கள், எனது கடுஞ்சொற்கள், மற்றவர்களுக்கு துன்பம் தரக்கூடிய சொற்கள். அப்போ வன் சொல் என்னும் கூடிய கலையை நம்ம என்ன பண்ணணும்? நீக்க வேண்டும். வாய்மை எருவட்டி. எருவாக என்னது கொடணும்? உண்மை பேசுதலை எருவாக நம்ம வச்சுக்கணும். அன்பு நீர் பாய்ச்சி. என்னது? அன்பு எனக்கூடிய நீரை நம்ம என்னது? பாய்க்கணும். அப்போ நமக்கு என்ன கதிர் கிடைக்கும் பார்க்கலாமா? அறக்கதிர் ஈன. என்ன கதிர் பயனாக பெற முடியும்? நம்ம அறமாகிய கதிரை நம்ம பயனாக பெற முடியும். பைங்குள் சிறு காலை செய். அதாவது என்ன சொல்கிறாங்க? இளம் வயதிலேயே இந்த செயல்களெல்லாம் நம்ம என்னது? கற்றுக்கொள்ளணும்.
என்ன சொல்லியிருக்காங்க? இனிய சொல்லை விளைநிலமாக. ஈகை என்னது? விதை. வன் சொல் என்னது? களை. உண்மை பேசுதல் என்னது? அதுக்கு போடக்கூடிய உரம் எரு. நீர் வந்து எது? அன்பு. அப்போ விளையக்கூடிய அந்த கதிர் என்னது? அறம். சரியா? அந்த மாதிரியான அந்த உருவகங்களை பார்த்து வச்சுக்கணும். இதனுடைய ஆசிரியர் யாருன்னா முனைப்பாடியார். பொருள் பார்த்துக்கலாம். வித்து விதை, ஈன பெற, நிலன் நிலம், நிலன் நிலம். இது என்னது? போலிலு மாதிரி இருக்கு இல்லையா? போலி தானே, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ இது என்ன போலி? கடை போலி. நெக்ஸ்ட் களை, வேண்டாத செடி. பைங்குள், பசுமையான பயிர். பைங்குள் எப்படி பிரிச்சதெல்லாம்? பசுமை கூட்டல் கூழ். அப்போ இது என்னது? பண்பு தொகை. நெக்ஸ்ட் வன்சொல் கடுஞ்சொல். சரியா? அப்போ முனைப்பாடியாரை பற்றி நம்ம என்ன பார்க்கலாம். இவர் வந்து ஒரு சமண புலவர். முனைப்பாடியார் வந்து ஒரு சமண புலவர். இவருடைய காலம் பார்த்திங்கன்னா 13ஆம் நூற்றாண்டு. இவர் திருமுனைப்பாடி என்ற ஒரு ஊரில் பிறந்தனால தான் முனைப்பாடியார் என அழைக்கப்படுறாங்க. இவர் எழுதிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அறநெறிச்சாரம். என்னது? அறநெறிச்சாரம். அப்போ அறநெறிச்சாரத்தினுடைய ஆசிரியர் யார்? முனைப்பாடியார். அறநெறிச்சாரத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா 225 பாடல்கள் காணப்படுது. ஏன் அறநெறிச்சாரம்? பேர்லேயே இருக்கு இல்லையா? அறநெறிகளை இது தொகுத்து கூறுவதனால அறநெறிச்சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அறநெறிச்சாரத்தை பிரித்து எழுத முடியுமா? எப்படி வரும்? அறம் கூட்டல் நெறி கூட்டல் சாரம். ஓகே தானே? அப்போ அறநெறிச்சாரம் மொத்தம் எத்தனை பாடல்கள்? 225 பாடல்கள். புக் பேக்கில் உள்ளது பார்க்கலாம். காந்தியடிகள் எப்போதும் டேஸ் பேசினார். உண்மை. அப்போ உண்மைக்கு இங்கே என்ன சொல் இருக்கு? வாய்மை. இன்சொல் பிரித்தெழுதுக. இனிமை கூட்டல் சொல். இது என்ன? பண்பு தொகை. அறம் கூட்டல் கதிர், அறக்கதிர். இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? முதுமை. இளமையினுடைய எதிர்ச்சொல் என்ன? முதுமை. நெக்ஸ்ட் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்க. விளைநிலம். எனது? இனிய சொல்லை விளைநிலமாக கொள்ள வேண்டும். ஈகை விதை. பன் சொல் களை. உரம் என்பது எனது? வாய்மை உண்மை. அறக்கதிர் விளைய எதனை எருவாக இட வேண்டும் என முனைப்பாடியார் கூறுகிறார். எதனை? வாய்மை. நீக்க வேண்டிய களை எதாக அறநெறிச்சாரம் எதனை குறிப்பிடுகிறது? வன் சொல்லை குறிப்பிடுகிறது. இதுதானே? நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். ஒப்புரவு நெறி. ஒப்புரவு நெறி பிறருக்கு உதவி செய்யும் பொழுது அவங்களுக்கு தாழ்வு ஏற்படாத வண்ணம் நம்ம உதவணும். அதுதான் வந்து சிறந்த பண்பு. அப்போ பிறருக்கு உதவி செய்யும் பொழுது அவங்களுக்கு ஐயோ நம்ம உதவி வாங்குகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம அந்த உதவியை செய்யக்கூடாது. அறநெறியில் பொருள் ஈட்டி தாமும் வாழணும், பிறரையும் வாழ வைக்கிறது தான் என்னது? ஒப்புரவு நெறி. அறநெறியில் ஒரு சரியான வழியில் பொருளை ஈட்டி நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கக்கூடியதான் என்னது? ஒப்புரவு நெறி. இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? குறிக்கோள் உடையது. வாழ்க்கை எப்படிப்பட்டது? குறிக்கோள் உடையது. நல்ல ஒரு சமூக அமைப்பும் அரசும் தோன்றிவிட்டால் தாம் வாழ்தல் என்பது எளிதாக இருக்கும். சரியா? எப்போ வாழ்தல் என்பது எளிதாக இருக்கும்? ஒரு நல்ல சமூக அமைப்பும் அரசும் தோன்றிவிட்டால். எப்படி? நல்ல சமூக அமைப்பும் அரசும் தோன்றிவிட்டால் வாழ்தல் என்பது எப்படி இருக்கும்? எளிதாக இருக்கும். வாழ்க்கை எதை குறிக்கோளாக கொண்டது அப்படின்னா தொண்டினை குறிக்கோளாக கொண்டது. வாழ்க்கை எதை குறிக்கோளாக கொண்டது? பிறருக்கு செய்யக்கூடிய தொண்டை தான் குறிக்கோளாக கொண்டது. இந்த குறிக்கோளுடன் தான் ஒப்புரவு நெறியை எது அறிமுகப்படுத்துகிறது? திருக்குறள். வாழ்க்கை தொண்டினையே குறிக்கோளாக கொண்டுள்ளது. இந்த குறிக்கோளுடன் தான் ஒப்புரவு நெறியை எது அறிமுகப்படுத்துகிறது? திருக்குறள் அறிமுகப்படுத்துகிறது. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும் பொது உடைமை நெறியை திருவள்ளுவரின் வாழும் நெறி. அப்போ திருவள்ளுவரின் வாழும் நெறி எது? பொது உடைமை நெறி. நீங்கள் யூனிட் 8 அதுக்கப்புறமா தமிழ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? இந்த 100 கொஸ்டின் தமிழில் கேட்டால் கூட யூனிட் 8லேயும் அகைன் இந்த தமிழ் வரும். ஐ மீன் அந்த 100 கொஸ்டின் தவிர மீதி ஒரு 100 கொஸ்டின் இருக்கு இல்லையா? அந்த அதில் 25 மேக்ஸ் வரும். அந்த 75 கொஸ்டின்லையும் யூனிட் 8லேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. குரூப் 1லேயே நிறைய கொஸ்டின் அதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதை வந்து நல்லா நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இந்த குரூப் 2 எக்ஸாமில் பாஸ் ஆகிடலாம். ஓகேவா? அப்போ திருவள்ளுவரின் வாழும் நெறி எது? பொது உடைமை நெறி. திருவள்ளுவரின் வாழும் நெறி எது? பொது உடைமை நெறி. நெக்ஸ்ட், ஒருவர் செய்யும் செயலானது அது தரக்கூடிய பயனை விட எதை பொறுத்து தான் மதிப்பிடப்படுகிறதுனா செய்பவரின் மனப்பாங்கு மற்றும் உணர்வு. ஒருவர் செய்யும் செயலானது அது தரக்கூடிய பயனை விட அந்த செய்பவரினுடைய மனப்பாங்கு மற்றும் உணர்வு அடிப்படையில் தான் என்னது? மதிப்பிடப்படுகிறது. அதுதான் அவங்களுடைய தரத்தை காட்டுகிறது.
உதவியை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு கட்டுப்பாடு உணர்வுடன் உதவி பெறுபவரை எப்படி நினைக்கணுமா, நம்மளுடைய சொந்தக்காரங்க மாதிரி உறவு பாங்களை எண்ணி உரிமை உடையவராக நினைத்து உதவி செய்வதற்கு பதில் அவரே அந்த உரிமையை எடுத்துக்கொள்ளக்கூடியது தான் என்ன சொல்கிறாங்க, ஒப்புரவுன்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ நான் வந்து கேட்காம ஒரு ஆள்கிட்ட இருந்து எனக்கு தேவையான உதவியை நான் பெற்றுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த மனிதரும் ஒன்றுமே சொல்லலைன்னா அதுக்கு பேர் தான் என்னது, ஒப்புரவு நெறி. சரியா? ஒரு உதவியை கட்டுப்பாட்டு உணர்வுடன் உதவி பெறுபவரை உறவு பாங்கில் எண்ணி உரிமை உடையவராக நினைத்து உதவி செய்வதற்கு பதிலாக அவரே எடுத்துக்கொள்ளக்கூடிய உரிமையை வழங்குறது தான் என்னது, ஒப்புரவு நெறி. திருவள்ளுவரினுடைய வாழும் நெறி என்னது, பொது உடைமை நெறி. ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கையில் உடைமை சார்பு என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அறநெறி சார்ந்த குறிக்கோளுடைய உடைமையாக அமையும். ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கையில் உடைமை சார்பு எப்படி இருக்கும், அறநெறி சார்ந்த குறிக்கோளுடன் அமையும். நெக்ஸ்ட்டு, ஒப்புரவு நெறி சார்ந்த அந்த வாழ்க்கை உரிமையும் கடமையும் உடைய வாழ்வு முறையாக அமைவதனால கடமைகள் தான் உரிமைகளை வழங்குகின்றன. அப்போ ஒப்புரவு நெறியில் எது, கடமைகள் தான் உரிமைகளை வழங்குகின்றன. எப்போவுமே நமக்கு என்னது, ஒரு உரிமை வரும், அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அந்த நெருக்கம் வரும் இல்லையா. ஆனால் ஒப்புரவு நெறியை பொறுத்தவரையிலும் கடமைகள் தான் நமக்கு தேவையான அந்த உரிமைகளை வழங்குகின்றது. நெக்ஸ்ட்டு, பொருள் ஈட்டலிலும் அந்த பொருளை நுகர்தலிலும் எந்த பாங்கு தேவை அப்படின்னா, அறிவியல் பாங்கு தேவை. பொருள் ஈட்டலிலும் அந்த பொருளை நுகர்தலிலும் எந்த பாங்கு தேவை, அறிவியல் பாங்கு தேவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும். இந்த முறையை எடுத்து கூறியவர் யாருன்னா, அப்பரடிகள். வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும். எப்படி, வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் என எடுத்து கூறியவர் யாரு, அப்பரடிகள். யாரு, அப்பரடிகள். இதனை வழிமொழிந்தவர் யாருன்னா, காந்தி. வழிமொழிந்தவர் யாரு, காந்தியடிகள். உலகம் உண்ண உண், உடுத்த உடுப்பாய். உலகமே சாப்பிட்டுச்சா, நீ இன்னும் சாப்பிடு. உலகமே வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கா, நீ இன்னும் நல்லா ட்ரெஸ் பண்ணு அப்படின்னு சொன்னது யாருன்னா, பாரதிதாசன். யாரு, பாரதிதாசன். செல்வத்து பயன் தான் என்னது, ஒப்புரவு வாழ்க்கை. செல்வத்தின் பயன் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதான் என்னது, ஒப்புரவு வாழ்க்கை. அப்போ எது ஒப்புரவு வாழ்க்கை, செல்வத்து பயன் தான் என்னது, ஒப்புரவு வாழ்க்கை. நெக்ஸ்ட்டு, பொருளீட்டும் வாழ்க்கையை கூட என்னது தான், சமூக வாழ்க்கை தான். பொருளீட்டும் வாழ்க்கை வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கை, சமூக வாழ்க்கை. மற்றவர்களுக்கு வழங்கி அவங்கள சந்தோஷப்படுத்தி வாழ்வித்து வாழ பொருள் தேவை என்பதே பொருள் ஈட்டலுக்கு உரிய கரு. அப்போ பொருள் ஈட்டலுக்கு உரிய கரு என்னதான், நம்ம மட்டும் வச்சுக்கணும் அப்படின்னு கிடையாதான். பொருள் ஈட்டல் நம்ம ஏன் ஒரு பொருளை செல்வத்தை சம்பாதிக்கிறோம், இல்லை வந்து சொத்து சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதை நம்ம சம்பாதிச்சுட்டு மற்றவங்களுக்கும் கொடுத்து அவங்க சந்தோஷப்படும் மாதிரி நம்ம செய்யக்கூடியதான் என்னது, பொருளீட்டலுக்கான ஒரு உரிய கரு அப்படின்னு சொல்கிறாங்க. இறப்பாருக்கு இல்லென்று ஏவது கரத்தல் அறிவியல் அன்று. சரியா? ஒரு ஆள் கேட்குறாங்க வந்து, என்கிட்ட இந்த பொருள் இல்லைப்பா நீங்கள் தாங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அறிவியல் பூர்வமானது கிடையாது, ஒப்புரவு நெறியும் கிடையாது. சரியா? இறப்பாருக்கு இல்லை என்று ஏவது கரத்தல் அறிவியல் அன்று அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, செய்வது செய்து பொருளீட்டி இறப்பார் துன்பத்தை மாற்றுவதே சமூகத்தின் பொதுநிலை. அப்போ சமூகத்தின் பொதுநிலை எது, இறப்பாரினுடைய பிச்சை எடுக்கிறவங்களுடைய துன்பத்தை மாற்றுவது, பொருள் இல்லாதவருடைய துன்பத்தை மாற்றுவது. அப்போ இறப்பார் துன்பத்தை மாற்றுவதா என்னது, சமூகத்தினுடைய பொதுநிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொருள் தேடுவது ஒரு காரியம், அதை விட பெரிய காரியம் என்னன்னா முறையாக அனுபவிப்பதும் கொடுத்து மகிழ்வதும். அதை தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பொருள் ஈட்டலினுடைய கரு என்ன, மற்றவர்களுக்கு வழங்கி அவர்களை மகிழ்வித்து வாழ்வித்து வாழணும், அதுதான் அதனுடைய கரு. அப்படிதானே? அதை தான் இங்கே இன்னொரு விதமாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்னது, பொருள் தேடுவதை விட எது வந்து முக்கியமானது, அதனை முறையாக அனுபவிப்பதும் கொடுத்து மகிழ்வதும் தான் முக்கியமானது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தமிழ் மரபில் வறுமையை பிணின்னு சொல்கிறாங்க, ஒரு நோயின்னு சொல்கிறாங்க. வறுமைனா என்னது, பிணி. செல்வத்தை என்ன சொல்கிறாங்க, மருந்து. நம்ம என்ன பண்ணுவோம், மருந்து அதிகமாக எடுத்துப்போமா, இல்லை இல்லையா, கொஞ்சமாக தான் எடுத்துப்போம். அதுதான் சொல்ல வராங்க. அப்போ வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு. பொருள் என்பது வாழ்க்கையின் கருவி. அப்போ வாழ்க்கையின் கருவியாக திகழ்வது எது, பொருள். நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியாள். இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ யாருக்கு பணம் பணியாளாக இருக்கும், நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு.
யாருக்கு நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களாக இருந்தாங்கன்னா பணம் பணியாளாக இருக்கும். அப்படி இல்லாதவர்களுக்கு பணம் வந்து ஒரு மோசமான எஜமானாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள செல்வம் மட்டுமன்றி வறுமையும் கூட துணை செய்யும். வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள, வாழ்க்கையில் உள்ள மனிதர்களை நம்ம உணர்ந்து கொள்வதற்கு செல்வம் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் நம்ம இருக்கக்கூடிய அந்த வறுமை நிலை கூட நமக்கு உதவி செய்யும். அதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, செல்வத்தை தனியே அனுபவித்தல் எதற்கு சமம் அப்படின்னா அதனை இழத்தலுக்கு சமம். செல்வத்தை தனியே அனுபவித்தல் அதனை இழத்தலுக்கு சமம். இதை தான் என்ன சொல்லுதுன்னா, செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே. புறநானூறு. நிறைய டைம் கேட்ட கொஸ்டின், சரியா? செல்வத்து பயனே ஈதல் எங்கே இருக்குது? புறநானூறு. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே. புறநானூறு. நெக்ஸ்ட்டு, ஒப்புரவினுடைய பயன். மருந்து மரம் வந்து என்ன பண்ணுது? உதவி செய்தல்ல தன்னை மறந்த நிலையிலான பயன்பாட்டு நிலை ஒன்றே அல்ல காணப்படுகிறது. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உதவி செய்தல்ல நம்மளை மறந்து உதவி செய்யணும், அதுதான் அதில் சொல்ல வராங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஒப்புரவும் கடமையும். மனிதனினுடைய படைப்பை தொடர்ந்து தான் நுகர்வு வருகிறது. மனிதனினுடைய படைப்பை தொடர்ந்து வருவது எது? நுகர்வு. நுகர்வை தொடர்ந்து எது வரும்? ஒப்புரவு வருகிறது. மனிதனின் படைப்பை தொடர்ந்து நுகர்வு, நுகர்வை தொடர்ந்து ஒப்புரவு வருகிறது. அப்போ ஒப்புரவாண்மையுடன் வாழ முதலில் தேவைப்படுவது எது அப்படின்னா உழைப்பு, கூட்டு உழைப்பு. ஒப்புரவாண்மையுடன் வாழணும் அப்படின்னா முதலில் தேவைப்படுவது எது? உழைப்பு, கூட்டு உழைப்பு. பொருட்களை படைக்கும் கடமைகள் நிகழாத வரையில் ஒப்புரவு வாழ்வு மலராது. பொருட்களை படைக்கும் கடமைகள் நிகழாத வரையில் எது நிகழாது? ஒப்புரவு வாழ்வு மலராது. கடமைகள் ஏற்ற பெறாமல் ஒப்புரவு தோன்றாது. எது ஏற்ற பெறாமல் ஒப்புரவு தோன்றாது? கடமைகள் ஏற்ற பெறாமல் ஒப்புரவு தோன்றாது. தெரிந்து கொள்வோம், பார்க்கலாம். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு நீர் ஊற்றுன்னு வச்சுக்கோங்க. அதில் நீர் நிறைய நிரம்பியிருக்கும், அப்படி தானே? அது யார் வேணாலும் நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி எல்லா மக்களும் விரும்ப மாதிரி நம்ம என்னது உதவி செய்து வாழணும். யார்? செல்வம் இருக்கிறவங்க. சரியா? எப்படி ஊருணியில் நீர் நிறைய இருக்கும்போது அது எல்லாருக்கும் பயன்படுதோ அதே மாதிரி நம்மக்கிட்ட செல்வம் இருக்கும்போது அது எல்லாருக்கும் பயன்படணும். நெக்ஸ்ட், பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின். அதாவது என்னன்னா, இப்போ ஊருக்குள்ள ஒரு பழமரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பழமரம் இருந்துச்சுன்னா என்ன? அந்த பழத்தில் இருந்து என்னது விலங்குகள், பறவைகள், நம்ம எல்லாருமே அதுலேருந்து நம்ம எடுத்துப்போம். அதே மாதிரி தானே அப்படி இருக்கும், அப்படி தானே? அது எல்லாருக்கும் கொடுத்து உதவும். புரிஞ்சிச்சா? ஒரு மரம் இருக்குது, இப்போ மாம்பழமே வச்சுக்கோங்க, அது ரோட்டோரமாக நிற்குது, யாருக்கும் சொந்தம் கிடையாது. அப்போ அதில் என்ன நடக்கும்? பறவைகள், விலங்குகள் வரும், நம்மளும் அதை நம்ம பறித்து நம்ம வழிப்போக்கர்கள் எழுது பசியில் உள்ளவங்க யாருனாலும் அதை சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு நல்ல பண்பு உள்ளவங்க கிட்ட செல்வம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் வந்து என்னது உதவிகரமாக அமையும்னு சொல்ல வராங்க. யார்? திருவள்ளுவர். பொருள் செய்தல்ல எல்லாரும் ஒவ்வொருவருமே கூட்டு உழைப்பில் ஈடுபட்டால்தான் ஒப்புரவு நெறி தோன்றும். அப்போ நம்ம பொருள் செய்தல்ல ஒரு ஆள் மட்டும் உழைச்சி எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, அப்படி தானே? அதான் கூட்டு உழைப்பில் தான் வந்து ஒப்புரவு நெறி தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் யார் எழுதியிருக்கிறாங்க இந்த மாதிரியான கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குன்றக்குடி அடிகளார். யார்? குன்றக்குடி அடிகளார். இவர் எப்படின்னா, மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர். இது கேட்ட கொஸ்டின். மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யாருன்னா குன்றக்குடி அடிகளார். சரியா? குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி திருமடத்தின் தலைவராகவும் இருந்திருக்கிறாங்க. குன்றக்குடி திருமடத்தின் தலைவராக விளங்கியவர் யார்? குன்றக்குடி அடிகளார். அவருடைய பேச்சாலும் சரி, இதே மாதிரி கட்டுரைகள் எழுத்தாலும் சரி இறை தொண்டு பண்ணியிருக்கிறாங்க, சமூக தொண்டு, இலக்கிய தொண்டும் ஆற்றியவர். பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டு, சமூக தொண்டு, இலக்கிய தொண்டும் ஆற்றியவர். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர். திருக்குறள் நெறியை பரப்புவதை வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார்? குன்றக்குடி அடிகளார். ஏற்கனவே ஒரு ஆள் பார்த்தோம், அப்படிதானே? குறளார் வி. அது நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? திருக்குறள் நெறியை பரப்புவதை வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார் அப்படின்னா குன்றக்குடி அடிகளார். இவருடைய நூல்கள் பார்த்திங்கன்னா நாயன்மார் அடிச்சுவட்டில், குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள். நாயன்மார் அடிச்சுவட்டில், குறட்செல்வம்,
ஆலயங்கள், சமுதாய மையங்கள். இவர் பார்த்தீங்க அப்படின்னா சில இதழ்களையும் அவர் நடத்தியிருக்கிறாரு. அருளோசை, அறிக அறிவியல். என்னென்ன இதழ்கள்? அருளோசை, அறிக அறிவியல். அப்போ ஒப்புரவு நெறி என்னும் தலைப்பில் உள்ள அந்த கருத்துக்கள் யாருடைய கருத்துக்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா குன்றக்குடி அடிகளாருடைய கருத்துக்கள். நெக்ஸ்ட் புக் பேக்கில் உள்ளது. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது டேஸ் நெறி. பொது உடைமை நெறி. என்ன நெறி? பொது உடைமை நெறி. செல்வத்தின் பயன் என்ன? ஒப்புரவு வாழ்வு. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஸ் என்றும் கூறுவர். மருந்து. உலகம் உண்ண உண், உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யாரு? பாரதிதாசன். உலகம் உண்ண உண், உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யாரு? பாரதிதாசன். எதிர்ச்சொல்கள் பார்க்கலாம். எளிது, அரிது. ஈதல், ஏற்றல். அந்நியர், உறவினர். இரவலர், புரவலர். நெக்ஸ்ட் குருவினா பாருங்க. பொருள் ஈட்டுவதை விடவும் பெரிய செயல் எது? அதை முறையாக அனுபவிக்கிறதும் மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்வதும் தான். நெக்ஸ்ட் கதை. உண்மை ஒளி. உலக மக்கள் அனைவரையும் உடன் பிறந்தவராக கருதுவதே உயர்ந்த மனித பண்பு. அந்த பண்பை பெறுவதே சிறந்த அறிவு. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? உலக மக்கள் அனைவரையும் உடன் பிறந்தவராக கருதுவது தான் என்னது? உயர்ந்த மனித பண்பு. அதை நம்ம என்ன சொல்கிறோம்? இந்தியர் அனைவரும் சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு அந்த பண்பை பெறுவது தான் இது சிறந்த அறிவு. ஓகேவா? உயர்ந்த மனித பண்பு, அந்த அறிவை பெறுவது தான் சிறந்த அறிவு. இந்த கதை ஒரு ஜென் கதை தான். அந்த கதை நமக்கு தேவையில்லை. ஜென் அப்படின்னா என்னன்னா தியானம் செய். ஜென்னுனா பொருள் என்ன? தியானம் செய். ஜென்னு நம்ம தமிழில் வார்த்தைகள் இருக்கா? இல்லை. இது ஜப்பானிய மொழி சொல். ஜென் என்பது என்ன மொழி சொல்? ஜப்பானிய மொழி சொல். அதனுடைய பொருள் தியானம் செய். இந்த புத்த மதம் இருக்கு இல்லையா? அந்த புத்த மதத்தில் இருந்த ஒரு பிரிவினர் தான் இந்த ஜென் சிந்தனையாளர்கள். புத்த மதத்தை சார்ந்த துறவியரில் ஒரு பிரிவினர் தான் யாரு? ஜென் சிந்தனையாளர்கள். எங்கே வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னா சீனா மற்றும் ஜப்பான்களை வாழ்ந்து வந்தாங்க. சின்ன சின்ன கதைகள், நிகழ்ச்சிகள் மூலமாட்டு மக்களுக்கு எளிய வழியில் புரிய வச்சுட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ ஜென் என்பது ஜப்பானிய மொழி சொல். அதனுடைய பொருள் என்னது? தியானம் செய். இது யாரு? புத்த மதத்தினுடைய ஒரு பிரிவினர்கள். இப்போ எங்கே வாழ்ந்துட்டு வராங்க? சீனா மற்றும் ஜப்பான் நாடுகளில். நெக்ஸ்ட்டு அணி இலக்கணம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். உவமை அணியும் எடுத்துக்காட்டு உவமை அணியும் பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம உருவக அணியை பார்க்க போகிறோம். உவமை அணினா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு பொருளை விளக்குவதற்கு மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது உவமை அணி அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம இனி உருவக அணி பார்க்கலாமா? உவமை வேறு, உவமைக்கப்படும் பொருள் வேறு அப்படின்னு இல்லாமல் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. உவமையா இல்லை உவமிக்கப்படும் பொருளா அப்படின்னே வித்தியாசம் தெரியாமல் ஒரே மாதிரி இருக்கும்படி அமைவதான் உருவக அணி. என்னன்னா உவமிக்கப்படக்கூடிய பொருள் முன்னும் உவமை எங்கே இருக்கும்? பின்னுமாக அமையும். இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இது ஒரு உருவக அணின்னு. புரிஞ்சிச்சா? அங்கே உவமை அணியில் என்ன இருக்கும்? உவமை ஃபஸ்ட்டு வரும், அப்படி தானே? மீன் கண்கள். அப்போ மீன் போன்ற கண்கள். மீன் தானே ஃபஸ்ட்டு வந்துருக்கு உவமை. ஆனால் இங்கே என்ன வரும்? உவமிக்கப்படும் பொருள் முன்னாடியும் உவமை பின்னாடியும் வரும். இதுதான் உவமை அணிக்கும் உருவக அணிக்கும் உள்ள வித்தியாசம். சரியா? இப்போ பார்க்கலாம். தேன் போன்ற தமிழ். இது என்னது? உவமை. தேன் போன்ற தமிழ் என்னது? தேன் என்பது என்னது? உவமை. அது முன் வந்திருக்கு. அப்போ இது என்னடி? உவமை அணி. நெக்ஸ்ட் தமிழாகிய தேன் என்னும் பொருளில் தமிழ் தேன் அப்படின்னு சொன்னோம்னா அது உருவகம். தேன் தமிழ் அப்படின்னு சொன்னோம்னா அது என்னது? உவமை அணி. தமிழ் தேன் என்று சொன்னால் அது என்னது? உருவகம். ஏன் என்னது? உவமை எது? தேன். உவமை எங்கே வந்திருக்கு? பின்னாடி வந்திருக்கு. ஓகேவா? உவமை முன்னாடி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா அது உவமை அணி. உவமை பின்னாடி வந்துச்சுன்னா அது உருவக அணி. ஓகே தானா? நெக்ஸ்ட் துன்பக்கடல். இப்போ என்னது? உவமை எது? கடல். துன்பத்தை கடலுக்கு ஒப்பிடுறாங்க. அப்போ உவமை கடல். கடல் எங்கே வந்திருக்கு? ரெண்டாவது வந்திருக்கு. அப்போ இது என்ன அணி? உருவக அணி. சரிதானா? நெக்ஸ்ட்டு இன்ப வெள்ளம். இதில் என்னது? இன்பத்தை வெள்ளத்துக்கு ஒப்புமைப்படுத்தியிருக்காங்க. அப்போ வெள்ளம் என்பது என்ன? உவமையா இல்லது ஊமிக்கப்படக்கூடிய பொருளா? உவமை. அப்போ இது என்னது? உருவகம். ஓகே தானா? நெக்ஸ்ட் வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராளி நீங்குகவே என்று. இது யாருடைய பாடல்? இப்போ தான் நம்ம பார்த்தோம். சரியா? பொய்கை ஆழ்வாருடைய பாடல். ஸோ இதில் என்னது? என்ன சொல்லியிருக்கிறாங்க? வையத்தை தகழிக்கு அகல் விளக்கு. அகல் விளக்கு தான் என்னது? உவமை. அப்போ உவமை என்னது வந்திருக்கு? ரெண்டாவது வந்திருக்கு. இது என்ன அணி? உருவக அணி. இப்படி தான் கேட்பாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு ஏகதேச உருவக அணி. ஏகதேச உருவக அணி.
ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். அப்போ இதில் அறிவுக்கு எதை எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறாங்க, உருவகப்படுத்தியிருக்காங்க, விளக்கை உருவகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அறியாமைக்கு ஏதாவது உருவகப்படுத்தியிருக்காங்களா? இல்லை இல்லையா? இப்படி 2 பொருட்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதில் ஒன்று மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் நமக்கு புரிகிற மாதிரி அமைக்கக்கூடியதான் என்னது, ஏகதேச உருவக அணி. ஓகேவா? நல்லா பாருங்க, உவமை அணினா ஃபஸ்ட்டு உவமை வரணும், இடையில போல வரணும். எடுத்துக்காட்டு உவமை அணினா இல்லை, அதில் போல மறைந்து வரும், அப்படி தானே? நெக்ஸ்ட் போல வெளிப்படையாக வரும். நெக்ஸ்ட் உருவக அணினா உவமை 2வது வரும். ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொன்னால் 2 பொருட்களில் ஒன்றுக்கு மட்டும் ஒரு உவமையாட்டு கம்பேர் பண்ணிக்கிட்டு இன்னொரு இதுக்கு எந்த வித கம்பேரிசனும் கொடுக்காம விட்டு விடுவதா என்னது, ஏகதேச உருவக அணி. எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இதில் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பொன்னுடைய தரத்தை அறிய உதவக்கூடியது என்னது, உரைக்கல். அதை மக்களினுடைய செயல்களோடு கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது உயர்வா அமையுமா தாழ்வா அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிகராட்டு பொன்னை உருவகம் செய்யலை. பொன்னை மட்டும் கம்பேர் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் இது ஏகதேச உருவக அணி. இந்த பாடல் வரியே கொடுத்துட்டு கேட்பாங்க, சரியா? ஸோ இது என்னது, ஏகதேச உருவக அணி. உங்களுக்கு அப்படி கஷ்டமாக இருக்கா, ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருமை கருமம் வந்தாலே ஏகதேச உருவக அணி. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இது என்னது, ஏகதேச உருவக அணி. நெக்ஸ்ட்டு, ஏதேனும் ஒன்று நம்ம தெரியாமல் இருக்கிறத தெரிந்து கொள்வதற்காக வினவப்படுவது தான் என்னது, வினா. அந்த வினா கேட்க நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்களை தான் என்ன சொல்லுவாங்கன்னா வினா சொற்கள்னு சொல்லுவாங்க. என்னதெல்லாம், என்ன, எங்கு, எது, எப்படி, எப்பொழுது, எதற்கு, ஏன், யாரு, யாது, யாவை, இதெல்லாமே என்னது, வினா சொற்கள். நெக்ஸ்ட்டு, தமிழ் டு இங்கிலீஷ். குறிக்கோள் அப்ஜெக்டிவ், செல்வம் வெல்த், லட்சியம் ஆம்பிஷன், பொது உடைமை கம்யூனிசம், கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி, அயலவர் நெய்பர், வறுமை பாவர்ட்டி, ஒப்புரவு நெறி ரெசிப்ரோசிட்டி, நற்பண்பு கர்டசி, நற்பண்பு கர்டசி. இதோட முடியலை. நெக்ஸ்ட்டு திருக்குறள் இருக்கு, சரியா? ஃபஸ்ட்டு வினை செயல் வகை. பொருள் கருவி காலம் வினை இடனோடு 5 இருள் தீர எண்ணி செயல். பொருள் கருவி காலம் வினை இடனோடு 5 இருள் தீர எண்ணி செயல். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு செயல் நம்ம செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் எதை ஆராய்ந்து செய்யணும் அப்படின்னா, அதுக்கு தேவையான பொருள் என்கிட்ட இருக்கா? ஒரு பில்டிங் நான் கட்ட போகிறேன், ஒரு வீடு கட்ட போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தேவையான பொருள் இருக்கா? அந்த பொருளுக்கு தேவையான கருவிகள் எல்லாம் இருந்திருக்கா? அதுக்கு காலங்கள், இத்தனை காலம் இவ்வளோ நாட்களுக்குள்ளே முடிஞ்சிருமா? அதை நம்ம எப்படி மேற்கொள்ள போகிறோம்? அதனுடைய செயல்களின் தன்மை என்ன? அதுக்கு தேவையான கொத்தனாரை பார்க்க போகிறோமா? எப்படி வரைபடம் வரைய போகிறோம்? அந்த மாதிரி உரிய இடம், அதுக்கு நமக்கு ஒரு இடமும் வேணும். ஸோ இந்த மாதிரி எல்லாவற்றையும் ஆராய்ந்து தான் ஒரு செயலை செய்யணும். எதெல்லாம்? பொருள், கருவி, காலம், செயலின் தன்மை, உரிய இடத்தை ஆராய்ந்து தான் ஒரு செயலை செய்யணும்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று. வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, யானை, ஒரு யானையை வச்சுட்டு இன்னொரு யானையை பிடிப்பாங்க. மதம் பிடித்த யானையெல்லாம் இன்னொரு யானையை வச்சு தான் இது பண்ணுவாங்க, அப்படி தானே? அதே மாதிரி ஒரு செயலை செய்யும் போதே அதுக்கு கூட வேறு ஏதாவது செயல்கள் இருந்தாலும் அதனை முடித்து கொள்ள வேண்டும். இப்போ யானையா தற்று, அற்றுன்னு முடிஞ்சிருக்கு இல்லையா? இது என்ன அணி? உவமை அணி. அப்போது உவமை உருபுகள் வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது என்னது? உவமை அணி. ஃபஸ்ட்டு உவமை வரணும், அதே மாதிரி அந்த உவம உருபுகள் வெளிப்படையாகவும் வரணும், சரியா? அற்று என்பது என்னது? உவம உருபு. லாஸ்ட்டில் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது உவமை அணி. நெக்ஸ்ட், அவை அஞ்சாமை. கற்றாருள் கற்றார் எனப்படுவர், கற்றார் முன் கற்று செல்ல சொல்லுவார். கற்றாருள் கற்றார், அதாவது கற்றவருள் மிகவும் கற்றவராக யார் மதிக்கப்படுவாங்க அப்படின்னா, கற்றார் முன் கற்று செல்ல சொல்லுவார். நாம் என்ன கற்றுக்கிட்டோமோ அதை இன்னொரு கற்றவர்கள் முன்னாடி தெளிவாக சொல்ல வல்லவர் யாரோ அவர் தான் என்னது? கற்றவருள் மிக்க கற்றவர். புரிஞ்சுச்சாம்? கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுபவர் யார்? நிறைய கற்றவர்கள் கூடியிருக்கும் போது தான் என்ன கற்றுக்கொண்டேன் என்பதை மிக தெளிவாக சொல்ல வல்லவர் யாரோ அவர் தான் கற்றவருள் மிகவும்
மிகவும் கற்றவர். நெக்ஸ்ட், கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல். என்னன்னா, கற்றவர்களுடைய முன்னாடி தான் கற்றவற்றை அவங்களுடைய மனதில் பதியும்படி சொல்லி, அதே மாதிரி அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்களோ அதையும் கேட்டு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நான் கற்றதையும் மற்றவர்கள் சொல்லணும், மற்றவங்க கற்றுக்கிட்டதையும் நம்ம கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட், இது கேட்ட கொஸ்டின் சரியா? ஒரு பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. ஒரு நாடு எப்படிப்பட்டதாக இருக்கணுமா? ஒரு பசி இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது, பகைவர்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய நாடு தான் என்னது? நல்ல நாடுன்னு யார் சொல்கிறாரு? திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஒரு பசி, ரொம்ப பசி இருக்கக்கூடாது, ஓயாத நோய், ஓவா பிணி, செரு பகை, என்னது? நமக்கு எதிரிகள் இருக்கக்கூடாது. அப்படி எதிரிகள் இருந்தாலும் அவங்கள என்ன பண்ணிக்கணும்? நம்ம நண்பர்கள் ஆக்கிக்கணும். அதுக்கு மட்டுமே கிடையாது. நம்ம எந்த ஒரு எக்ஸாம் படிக்கனாலும் சரி, ஒரு வேலைக்கு போகனாலும் சரி, எதுக்குனாலும் இந்த மூணுமே நமக்கு யூஸ் ஆகும். சரியா? பசியோடு நம்ம படிக்க முடியுமா? முடியாது. நோய் இருந்தால் படிக்க முடியுமா? இல்லை. எதிரிகள் நிறைய பேர் இருந்தால் படிக்க முடியுமா? நமக்கு எதிரான சிந்தனைகள் இருந்தவங்கன்னா அவங்க கூடயே நம்ம இருந்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? நமக்குள்ளேயே ஒரு நெகட்டிவிட்டி வந்துடும். ஸோ இந்த மூணும் இல்லாமல் இருக்க நாடு தான் ஒரு நல்ல நாடாக திருவள்ளுவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட், நாடென்ப நாடா வளத்தன்ன நாடல்ல நாட வளம் தரும் நாடு. என்னன்னா, ரொம்ப நம்ம புதுசாக கஷ்டப்பட்டு ஒரு வளத்தை உண்டாக்குறத விட அந்த ஒரு முயற்சியுமே பண்ணலை, ஆனாலும் என்னுடைய நாட்டில் நிறைய வளங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் ஒரு சிறந்த நாடு. முயற்சி செய்து சேரும் வளத்தை உடைய நாடு சிறந்த நாடு ஆகாது என திருவள்ளுவர் கூறுகிறாரு. அப்போ பெரிய அளவில் முயற்சி இல்லாமல் வளம் தரும் நாடு தான் என்னது? சிறந்த நாடு. நெக்ஸ்ட்டு, அரண். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண். மணி நீரும் தெளிந்த நீரும் மண் நிலமும் மலையும் அணிநிழல் அழகிய நிழலுடைய காடும் ஆகிய நான்கும் உள்ளது தான் என்னது? ஒரு பாதுகாப்பு. அரணாட்டு திருவள்ளுவர் எதை சொல்கிறாரு? நீர், நிலம், மலை, காடு. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீர்நிலை, மலை, காடு. ஓகேவா? நெக்ஸ்ட், எனை மாட்சித்து ஆகிய கண்ணும் வினை மாற்றி இல்லார்கண் இல்லது அரண். எனை மாட்சித்து ஆகிய கண்ணும் வினை மாற்றி இல்லார்கண் இல்லது அரண். இப்போ நல்ல தெளிந்த நீர் இருக்குது, நிலம் இருக்குது, மலை இருக்குது, காடும் இருக்குது. அது எவ்வளோ பெருமையுடையதாக சிறப்பாக அமைந்திருந்தாலும் அதை வழி நடத்துவதற்கு ஒரு செயல் சிறப்பு மிக்கவர் வேணும். அப்படி செயல் சிறப்பு இல்லாதவரிடத்து அந்த வளங்கள் இருந்தாலும் அது வீண் என்று வள்ளுவர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டும், பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். என்ன சொல்ல வராங்க? பிறப்பால் எல்லா மக்களும் ஒற்றுமையுடையவர்கள் தான், ஒரே மாதிரி உடையவங்க தான், வேற்றுமை கிடையாது, பார்க்கக்கூடாது. ஆனால் எப்போ நம்ம பார்க்கணும்னா அவங்க செய்யக்கூடிய செயல்கள் நன்மையா தீமையா என்பதை அறிந்து தான் அதில் வேற்றுமை காணப்படுகிறது. பிறப்பால் வேற்றுமை பாராட்டுவது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேற்றுமையில் ஒற்றுமை எனும் கருத்தை அப்போது 2000 வருடங்களுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறாரு. நெக்ஸ்ட், இதெல்லாம் உங்களுக்கு எப்போ தெரியுமா யூஸ் ஆகும்? ப்ரிலிம்ஸ்லையும் யூஸ் ஆகும், மெயின்ஸில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் நமக்கு யூஸ் ஆகும். சரியா? நெக்ஸ்ட், பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். அதாவது ரொம்ப நல்ல ஒரு சிறந்த பண்புகள் இருக்குது, ஒரு பொறுமை இருக்குது, காலையிலே சீக்கிரமாக எழும்பக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, சும்மா மற்றவங்ககிட்ட போய் வாயில் சலம்பிக்கிட்டே இல்லாமல் ஒரு தெளிவான ஒரு பண்புடையவர்களாக இருக்கிறாங்க. அப்படி பண்புடையவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, செய்வதற்கு நம்மளுக்கு முடியவே முடியாது நம்ம ஒரு செயலை நினச்சிருப்போம், ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு சரியான வழியில் செய்து முடிச்சிருப்பாங்க. அப்போ உயர்ந்த பண்புகளை உடையவர் என்ன பண்ணுவாங்க? செய்வதற்கு அரிய செயல்களை கூட உரிய நெறிமுறையில் செய்து முடிப்பார்னு சொல்லியிருக்கிறாங்க. யாரு? திருவள்ளுவர். நெக்ஸ்ட், புக் பேக்கில் உள்ள கொஸ்டின் பார்க்கலாம். எது ஒரு நாட்டின் அரணன்று? ஆப்ஷன் காடு, மலை, தெளிந்த நீர். எது? வயல். சரியா? நெக்ஸ்ட், மக்கள் அனைவரும் எதனால் ஒத்த இயல்புடையவர்கள்? பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள். நாடென்ப பிரித்தெழுதும் போது என்ன வரும்? நாடு கூட்டல் என்ப.
கண் கூட்டல் இல்லது சேர்த்து எழுதும்போது கண்ணில்லது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 குறள்பா கொடுத்துட்டு உவமை அணி பயின்று வரும் குறளை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? உங்களுக்கு நான் ஆப்ஷன் ஏபிசின்னு சொல்கிறேன். உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். நெக்ஸ்ட்டு, வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று. ஆப்ஷன் சி, கற்றார் முன் கற்ற சில சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல். ஸோ இந்த 3ல் எந்த குறள்பால ஊமை அணி வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இதோட நம்மளுடைய செகண்ட் யூனிட் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் யூனிட்டில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.